வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை திடீரென்று கடந்த வாரம் பெரும் ஆரவாரத்துடன் வெளியிட்டு அனைத்து பரஸ்பர இறக்குமதி வரிகளிலும் 90 நாள் இடைநிறுத்தத்தை அறிவித்தார். ஆனால் அவர் 90 நாள் இடைநிறுத்தத்திலிருந்து சீனாவை விலக்கி சீனாவின் இறக்குமதிக்கு வரி விதிப்பை 104% 125% உயர்த்தினார். பரஸ்பர இறக்குமதி வரியிலிருந்து பின்வாங்குவதற்கான ஜனாதிபதியின் முடிவு பல நாட்கள் பங்குச்சந்தை இழப்புகளுக்கு பின்னர் அமெரிக்க பொருளாதாரத்தை பேரழிவு தரும் மந்தநிலைக்குள் தள்ளப்போகிறார் என்று பெருகி வரும் எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் வந்தது. அவர் சீனாவின் இறக்குமதி வரி விதிப்பை 104% 125% உயர்த்திய செயல் அவர் தனது வரி விதிப்பு திட்டத்தில் மாற்றமில்லை என்று அடிக்கடி கூறிக்கொண்டு இருந்ததில் இருந்து பின்வாங்கியதால் ஏற்பட்ட சறுக்கலில் இருந்து தனது முகத்தை காப்பாற்றும் முயற்சியாக இருக்கலாம். அதாவது ஒருவித திசை திருப்பல். 104% இறக்குமதி வரி என்றாலும் சீனாவிலிருந்து யாரும் இறக்குமதி செய்ய போவதில்லை. அதை 125% உயர்த்தினால் என்ன, 325% அதிகரித்தால் என்ன, எதுவும் மாறப்போவதில்லை. அதே போல சீனாவில் 84% இறக்குமதி வரி என்றாலும் அமெரிக்காவிலிருந்து யாரும் இறக்குமதி செய்ய போவதில்லை. அதை 184% உயர்த்தினால் என்ன, 384% அதிகரித்தால் என்ன, எதுவும் மாறப்போவதில்லை. ஆனால் இது உலகின் 2 பெரிய பொருளாதாரங்களுக்கு இடையிலான வர்த்தகம் நின்றுவிடும் என்ற அச்சத்தை கூர்மைப்படுத்தும். இருதரப்பையும் கடுமையாக காயப்படுத்தி உலகம் முழுவதும் எதிர்மறையான எதிரொலிகளை அனுப்பும். வெள்ளை மாளிகை ட்ரம்பின் சங்கடமான பின்வாங்கலை ஒரு பெரிய வெற்றியாக காட்ட முயற்சித்தது. வாஷிங்டனுடன் ஒப்பந்தங்களை செய்ய விரும்பும் நாடுகளின் அவசரத்தின் காரணமாக பரஸ்பர இறக்குமதி வரை இடைநிறுத்தப்பட்டது என்று விளக்கியது. ட்ரம்பின் வர்த்தக போருக்கு சீனா தனது சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்ததால் தண்டிக்கப்பட்டது என்று வெள்ளை மாளிகை கூறியது. ஆனால் அது ஒரு கண்துடைப்பு காரணம் என்று சற்று யோசிக்கக்கூடிய யாருக்கும் புரிந்துவிடும். முதலில் வாஷிங்டனுடன் ஒப்பந்தங்களை செய்ய விரும்பும் நாடுகளின் அவசரத்தின் காரணமாக பரஸ்பர இறக்குமதி வரை இடைநிறுத்தப்பட்டது என்றால் அதை 2 தினங்களுக்கு முன்பே செய்திருக்கலாம். ஜப்பான், தென்கொரியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் வாஷிங்டனுடன் ஒப்பந்தங்களை செய்ய விரும்பி தொடர்பு கொண்டன. ஆனால் ட்ரம்போ புதன்கிழமை EST நேரம் அதிகாலை 12:01 வரி விதிப்பு திட்டமிட்டபடி தொடங்கும் என்று கூறிக்கொண்டிருந்தார். பரஸ்பர இறக்குமதி வரை இடைநிறுத்துவதுதான் திட்டம் என்றால் அதற்கு 2 நிமிடங்களுக்கு முன் இடைநிறுத்தி இருக்கலாம். திட்டமிட்டபடி புதன்கிழமை EST நேரம் அதிகாலை 12:01 வரி விதிப்பு தொடங்கியது. அதற்கு சில மணி நேரத்தின் பின் அவசர கதியில் இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ட்ரம்பின் வர்த்தக போருக்கு சீனா தனது சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்ததால் தண்டிக்கப்பட்டது என்று வெள்ளை மாளிகை கூறியதும் கண்துடைப்பு தான். ட்ரம்பின் வர்த்தக போருக்கு தனது சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்த நாடு சீனா மட்டும்தானா? கனடாவும் தனது சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்தது. ஐரோப்பிய ஒன்றியமும் தனது சொந்த இறக்குமதி வரியுடன் பதிலடி கொடுத்தது. கனடாவையும் 27 நாடுகள் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றியத்தையும் ட்ரம்ப் ஏன் தண்டிக்க முன்வரவில்லை? ஐரோப்பிய ஒன்றியமாவது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு பதிலடி வரி விதிப்பு ஏப்ரல் 15 என்று அறிவித்து சற்று கால அவகாசம் கொடுத்தது. கனடாவோ அமெரிக்க இறக்குமதிகளுக்கு பதிலடி வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தி விட்டது. புதன்கிழமை EST நேரம் அதிகாலை 12:01 ட்ரம்பின் வரி விதிப்பு தொடங்கிய அதே 12:01 அமெரிக்க கார்களுக்கு கனடிய இறக்குமதி வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்தது. இதுவரை 3 தரப்புகளை ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு பதிலடி கொடுத்துள்ளன. முதல் பதிலடி கனடாவால் கொடுக்கப்பட்டது. அடுத்து சீனா, 3வதாக ஐரோப்பிய ஒன்றியம். அமெரிக்க பொருட்களுக்கு பதிலடி அறிவிப்பு புதன்கிழமை சீனாவிடமிருந்து வந்தது. அமெரிக்க பொருட்கள் மீதான பதிலடி வரியை 34% இருந்து 84% இந்த வியாழக்கிழமை முதல் உயர்த்துவதாக சீனா தெரிவித்தது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் புதிய வரி விதிப்பு வீதம் ஏப்ரல் 10 காலை சீனாவின் CST நேரம் 12:01 முதல் நடைமுறைக்கு வரும் என்று சீன நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 8 ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கான பரஸ்பர வரியை 34% இருந்து 84% உயர்த்துவதாக அறிவித்தார். சீன நிதியமைச்சு வெளியிட்ட அறிவிப்பில் சீனா மீதான இறக்குமதி வரியை அதிகரிக்கும் அமெரிக்காவின் நடைமுறை ஒரு தவறுக்கு மேல் தவறு. இது சீனாவின் நியாயமான உரிமைகளை மற்றும் நலன்களை கடுமையாக மீறுகிறது மற்றும் விதிகள் அடிப்படையிலான பலதரப்பு வர்த்தக அமைப்பை கடுமையாக சேதப்படுத்துகிறது. இதன் விளைவாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான இறக்குமதி வரி 34% 84% உயரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் இறக்குமதி வரிக்கு எதிராக ஒரு நீண்ட கொள்கை அறிக்கையில் இறுதி வரை போராடுவதாக சீனா மீண்டும் பிரகடனம் செய்த பின்னர் 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் சமநிலையில் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டது. வெள்ளை மாளிகையுடன் சீனா பேச்சுவார்த்தை நடத்துமா?
பல நாடுகள் செய்ய தொடங்கியதை போல வெள்ளை மாளிகையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நடவடிக்கைகள் எதிலும் சீன அரசாங்கம் வெளிப்படையாக ஈடுபடவில்லை. சீன வர்த்தக அமைச்சு புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா தனது பொருளாதார மற்றும் வர்த்தக கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரித்ததால் தேவையான எதிர் நடவடிக்கைகளை எடுத்து இறுதி வரை போராடுவதற்கான உறுதியான விருப்பமும் சீனாவிடம் உள்ளது. ஏராளமான வழிமுறைகளும் சீனாவிடம் உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 34% வரி விதிப்பதாக சீனா அறிவித்தது. அரிதான பூமி கனிமங்கள் மீதான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. அரிதான பூமி கனிமங்கள் அமெரிக்காவுக்கு மிக மிக அவசியம். REE எனப்படும் அரிதான பூமி கனிமங்கள் மற்றும் அரிய உலோகங்கள், கண்ணாடி விளக்குகள், காந்தங்கள், பேட்டரிகள், வினையூக்கி மாற்றிகள் மற்றும் செல்போன்கள் முதல் கார்கள் வரை அனைத்திலும் பயன்படுத்தப்படும் முக்கிய பொருட்கள். இதுவரை சீனா அமெரிக்காவுடன் பேரம் பேசுவதில் ஆர்வம் காட்டவில்லை. சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் லின்ஜியான் நேற்று புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்க்க அமெரிக்கா உண்மையிலேயே விரும்பினால் அமெரிக்க சமத்துவ மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மைக்கான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதாவது சீனா அமெரிக்காவிடம் போகாது, அமெரிக்கா தான் சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மைக்கான அணுகுமுறையை கடைபிடிக்க தயார் என்று கூற வேண்டும். அடுத்த விஷயம், செவ்வாய்க்கிழமை கனடிய அமெரிக்க EST நேரம் 12:01 முன் சீனா தமது பதிலடி வரி விதிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளாவிட்டால் சீனாவின் எந்த ஒரு பேச்சுவார்த்தை கோரிக்கையும் நிராகரிக்கப்படும். அதன் பின் பேச்சுவார்த்தையே கிடையாது என்று ட்ரம்ப் அறிவித்தார். செவ்வாய்க்கிழமை கனடிய அமெரிக்க EST நேரம் 12:01 முன் சீனா தமது பதிலடி வரி விதிப்பை திரும்ப பெற்றுக் கொள்ளவில்லை. மாறாக சீன பதிலடி வரி விதிப்பை 34%இலிருந்து 84% உயர்த்தியது. அப்படியானால் சீனாவின் எந்த ஒரு பேச்சுவார்த்தை கோரிக்கையும் நிராகரிக்கப்படும் என்ற ட்ரம்பின் அறிவிப்பு இப்போது நடைமுறையில் உள்ளதா? அதுதான் இல்லை. நேற்று புதன்கிழமை மதியம் வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்வின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப், சீனா எம்முடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறது. அதை எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியாத விஷயங்களில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு தெரியும், சீன மக்கள் பெருமிதம் கொண்டவர்கள் என்று கூறினார். ட்ரம்ப் மேலும் கூறிய போது, சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஒரு பெருமைக்குரிய மனிதர். எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர்களுக்கு எம்முடன் ஒரு ஒப்பந்தம் எப்படி செய்வது என்று தெரியாது. ஆனால் அவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் அதை கண்டுபிடிக்கும் பணியில் உள்ளனர். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள் என்றார். ஆனால் சீனாவோ அமெரிக்கா சமத்துவ மரியாதை மற்றும் பரஸ்பர நன்மைக்கான அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்திக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தயாராக உள்ளார். ட்ரம்ப் நேற்று பிற்பகல் வெள்ளை மாளிகையில் கூறிய போது, நிச்சயமாக சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் என்னுடைய நண்பர், நான் அவரை விரும்புகிறேன், நிச்சயமாக நான் அவரை சந்திப்பேன் என்றார். இது இல்லாத மீசையில் மண்ணோட்டவில்லை என்ற கதைதான். ஒரு நாள் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை ஜனாதிபதி ட்ரம்ப் செய்தியாளர்களுடன் பேசிய போது, எம்முடன் ஒப்பந்தம் செய்ய உலக நாடுகள் எல்லாம் ஓடோடி வந்து எமது வாயிலில் வரிசையாக நிற்கின்றனர் என்றார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய அவர்கள் எதற்கும் தயாராக இருக்கிறார்கள் என்றார். செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகையில் சில நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்ட பின்னர் கேள்விகளை எடுத்துக் கொண்டிருந்த ட்ரம்ப், ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிற நாடுகள் இங்கே உள்ளன, நாங்கள் அவர்களை பார்க்க முயற்சிக்கிறோம் என்றார். ஆனால் அந்த நாடுகளில் அதிகாரிகள் வாஷிங்டனில் இருக்கிறார்களா அல்லது பேச்சுவார்த்தைகள் திட்டமிடப்பட்டுள்ளதா என்பதை அவர் விரிவாக கூறவில்லை. ஜப்பானும் தென்கொரியாவும் ஒரு ஒப்பந்தம் பற்றி பேச அமெரிக்காவுக்கு ஆட்களை அனுப்புவதாக ட்ரம்ப் சமீபகால நாட்களில் கூறினார். எல்லா நாடுகளும் உண்மையில் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள். நாம் உலகுக்கு சரியானதை செய்ய விரும்புகிறோம் என்று ட்ரம்ப் கூறினார். இதுவரை ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சித்ததாக வெளிப்படையாக கூறிய நாடுகள் 3 தான். அவை ஜப்பான், தென்கொரியா மற்றும் இஸ்ரேல். ட்ரம்போ திரும்ப திரும்ப ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிற நாடுகள் இங்கே உள்ளன என்கின்றார். அந்த பிற நாடுகள் எவை? ஓடோடி வந்து வெள்ளை மாளிகை வாயிலில் வரிசையாக நிற்கின்ற நாடுகள் எவை? அதை ட்ரம்பை தான் கேட்க வேண்டும்.